ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி தஞ்சாவூர் மணிக்குன்ற பெருமாள் கோயில் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மணிக்குன்ற பெருமாளை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் தஞ்சாவூர்லேருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு பேருந்து வசதி காணப்படுது. 108 திவ்ய தேசங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 20வது ஆலயமாக காணப்படுது. தஞ்சை மாமணி கோயில், தஞ்சை மணிக்குன்றம், தஞ்சையாளி நகர் அப்படின்னு சொல்லி 3 ஆலயங்களும் சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. நம்ம சேனலில் ஏற்கனவே தஞ்சை மாமணி கோயிலை தரிசனம் பண்ணியிருப்போம். அதனை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மணிக்குன்ற பெருமாள் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பெரிய திருவடி கருடாழ்வாரோட சன்னதி காணப்படுது. பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பெரிய திருவடி கருடாழ்வார் காணப்படுறாரு. கருடாழ்வார் எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், பூதத்தாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசமாக இந்த ஆலயம் காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிடலாம் வாங்க. இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் மணிக்குன்ற பெருமாள். மணிக்குன்ற பெருமாளை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. ஸ்ரீதேவி பூமி தேவி சமேதராய் மணிக்குன்ற பெருமாள் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் காணப்படுறாரு. 3 திவ்ய தேசங்களையும் இருக்கக்கூடிய மூலவர் எம்பெருமான் நாராயணன் தஞ்சாவூர் நகரை பார்த்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மணிக்குன்ற பெருமாளை இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாம் வளம் வரும்போது மேலும் நம்ம இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம். ஹரி ஓம் அஸ்மத் குருப்யோ நமஹ. ஸ்ரோதஸ்மார்த்தாதிகம் கர்மநிகலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமர்த்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. நமஸ்தபாய். அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். இப்பொழுதான நம்முடைய திவ்ய சூண்டான தஞ்சமாமணி கோயில் நீலபெருமானுடைய உபசன்னதியான வெண்ணாட்டகரை வீட்டிற்குமாம் திருமணிக்குன்றம் மணிக்குன்ற பெருமாள். இங்கு அம்புஜவள்ளி தாயார் சமேத திருமணிக்குன்றம் மணிக்குன்ற பெருமாள். பெருமாள் திருநாமம் மணிக்குன்றன், அது சேர்த்து திருமணிக்குன்றம் சொல்கிறான். அமர்ந்த திருக்கோலம் மங்களாசாசனம் நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார். பெருமாள் கிழக்கு முகமாத்தபடி ஸ்ரீதேவி பூமி தேவியோட மூலஸ்தானத்தில் சேவை சாதிக்கிறார். தனிக்கோவில் தயாராக அம்புஜவள்ளி தயார் இருக்கான். இங்கே மங்களாசாசன் திருவேங்காடு ஒரு பாசம் சாதிக்கிறார். அந்த பாசம் எப்படின்னா விண்ணப்பம் பண்ணுற மாதிரி இருக்கும், தன்னுடைய குறையை சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த பாசத்துக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது சாதிக்கிறப்ப என் செய்கேன் அடியே நுரையேர் இதற்கென்ற மண் மனத்தே இருக்கும் புகழ் தஞ்சையாளியை பொன்பயரோந்தன் நஞ்சமிருந்தவன் தலலே உறவின் செய்வால் அரக்கண் நகர்வாழ்வட சூழ்கடல் சிறுவை திமையோர்தலும் பொன் செய்யவாய் மணிக்குன்றனே என்று என் மனம் போற்றி எண்ணாதே அப்படின்னு திரும்பிகள் அழைக்கிறார். இந்த ஒரே பாசுரத்தில் இந்த மணிக்குன்ற பெருமாளையும் தஞ்சையாளி வீரரசு சேர்த்து சாதிக்கிறார். விசேஷமாக ஸ்தலம் இது. சுவாமிக்கு இங்கே உற்சவமாகப்படுத்து பங்கி உத்தரத்தில் காத்தால் விசேஷ திருமஞ்சனம், மாலைப்படத்தில் சுவாமி கருட சேவை கண்டுகிறார். கருட சேவை விசேஷமாக இருக்கும். கருட சேவைக்கு அன்னைக்கு மாலை புறப்பாடு கண்டுகளி யதாசனம் வந்தவருக்கு திருப்பாவடைன்னா சுவாமிக்கு தைலெண்ணெய் சேர்த்து பெரிய பிரசாத நைவேத்தியம் செய்யப்படும். அது முடிஞ்சு அன்னதானம் வழங்கப்படும். இது இந்த விசேஷமாகப்பட்டது பல 100 வருஷம் நடந்துருக்கிறது. இந்த ஸ்தலத்துக்கு ஒரு விசேஷம் இது. மஸ்தபாய். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைச்சார். அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வந்துட்டுருக்கோம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் மணிக்குன்ற பெருமாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரோட திருநாமம் அம்புஜவள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக ஸ்ரீராம தீர்த்தம் மற்றும் வெண்ணாறு காணப்படுது. இந்த இடத்துல விஸ்வசேனரோட சன்னதி காணப்படுது. விஸ்வசேனர் தரிசனம் பண்ணிக்கிறோம். அருகிலே ராமானுஜரோட சன்னதி காணப்படுது. ராமானுஜரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். வெண்ணாறு அப்படிங்கிறது வைகுண்டத்தில் ஓடக்கூடிய விரஜா நதியை இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வெண்ணாறாக ஓடுறதா சொல்லப்படுது. இப்போ இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரை நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இதுதான் தாயார் சன்னதிக்கு செல்லக்கூடிய பகுதி. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரோட திருநாமம் அம்புஜவள்ளி.
வெள்ளிக்கிழமை இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தாயார் அம்புஜவல்லியை நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா திருமண தடையெல்லாம் நீங்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். தாயார் அம்புஜவல்லியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து தாயார் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். பராசமுனிவர் மற்றும் மார்கண்டேய மகரிஷி வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண நீலமேக பெருமாள் ஆலயத்தில் பராசமுனிவருக்கு வந்து எம்பெருமான் நாராயணன் நீலமேக பெருமாளாக காட்சியளிச்சிருப்பார். அது எல்லா வரலாறையுமே வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நீலமேக பெருமாள் ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே வந்து காலில் தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து திருத்தஞ்சை மாமணி கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய நீலமேக பெருமாள் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணலாம். தஞ்சகாசுரன், கஜமுகாசுரன், தண்டகாசுரன் ஆகிய 3 அசுரர்களை வந்து அழிக்கிறதுக்காக பெருமாள் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அவதாரம் எடுப்பார். அதாவது வந்து பராசமுனிவர் வந்து காக்கிறதுக்காக அந்த 3 அசுரர்களையும் வந்து அழிக்கிறதுக்காக பெருமாள் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் தோன்றி அந்த 3 அசுரர்களையும் வந்து வதம் பண்ணதான் வந்து இந்த ஆலயத்தோட தல வரலாறு நமக்கு வந்து எடுத்துரைக்கிறது. இந்த தலத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மணிகுன்ற பெருமாளை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும். 3 அசுரர்களையும் வதம் செய்த பிறகு எம்பெருமான் நாராயணன் பராசமுனிவருக்கு வந்து நீலமேக பெருமாளாக காட்சியளிச்சிருக்காரு. அதன் பிறகு அருகருகிலே வந்து 3 ஆலயத்திலே வந்து நமக்கு வந்து எழுந்து அருள் புரிகிறாரு. இதனை எறிந்த குபேரன் எம்பெருமான் நாராயணன் எழுந்தருள் புரியறதுக்காக ஒரு ஆலயம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா வந்து கூப்பிடுறாரு. அந்த விஸ்வகர்மா இந்த 3 ஆலயங்களையும் வந்து கருடன் போன்ற அமைப்பில் வந்து உருவாக்குறாரு. அதனால தான் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து யாரும் வந்து சர்ப்பம் தீண்டி இறக்குறதில்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. குபேரனால் உருவாக்கப்பட்ட தலம் அப்படிங்கிறதுனால இந்த 3 ஆலயங்களையும் வந்து ஒரு சேர நாம் தரிசனம் செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து கிடைக்கும். செல்வ வளம் வந்து பெருகும். கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை நீங்கிறதுக்காக வழிபாடு செய்யலாம். மேலும் வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீர நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது சத்ருக்களால் ஏற்படக்கூடிய உபாதைகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். நம்ம சேனலில் கடந்த பதிவில் வந்து தஞ்சாவூர் மாமணி கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய நீலமேக பெருமாள் ஆலயத்தை தரிசனம் பண்ணோம். இந்த பதிவில் வந்து மணிகுன்ற பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறோம். இதற்கு அடுத்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூரில் அருள் பாலிக்கக்கூடிய வீர நரசிம்மரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த 3 திவ்ய தேசங்களும் சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த 3 ஆலயங்கள் வந்து அமையப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.